மாநில சுயாட்சி தொடர்பாகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாகவும் ஆராய்வதற்காக உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்திருக்கிறார் முதல்வர் திரு ஸ்டாலின். அது குறித்து பேசிட்டு இருக்கோம். திரு ரவீந்திரன், பேராசிரியர் திரு ஸ்ரீனிவாசனுடைய குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லலாம். நிறைவு கருத்தாக அது இருக்கட்டும். அதாவது சகோதரர் கேட்டார், இங்கிலீஷ எல்லா இடத்துலயும் பேசுறாங்களே சார், மொழிதான் சார் ஒரு இனம். இங்கிலீஷை எல்லாரும் பேசலாம். நம்ம இப்ப இங்கிலீஷ்மேன் அப்படின்னு சொன்னா அது இங்கிலீஷ் யூகே காரனையும் அமெரிக்கா காரனையும், யாருக்கு எந்த மொழி தாய்மொழியோ அதுதான் அவனின் இனம். அதற்காக பேசுகிற மொழியெல்லாம் அவன் தாய்மொழி ஆக்கிவிட முடியாது. இப்ப சகோதரர் சீனிவாசன் ஹிந்தி பேசுறாரு, அவரை ஹிந்தி சொல்லிட முடியுமா? நம்ம அப்படி இல்ல. தாய்மொழி எதுவோ அதுதான் ஒரு இனத்தின் அடையாளம். நான் தமிழன் என்று சொன்னால் தாய்மொழியை கொண்டிருக்கிற இந்தியா முழுக்க எங்கெல்லாம் தமிழன் இருக்கிறானோ தாய்மொழியாக கொண்ட தமிழன் அத்தனை பேரும் தமிழன் தான், ஒரு இனம் தான். ஒன்று. இரண்டாவது கேட்டார், இங்க வந்த வட இந்தியர்கள் பார்த்து நீங்க நக்கல் பண்றீங்க எங்க உள்ள மக்கள் அப்படின்னு. நான் கேட்டேன் சகோதரர் ராமசீனிவாசன், அன்னைக்கு மகாராஷ்டிராவிலையும் குஜராத்லயும் இருந்து மதராசி நாயை வெளியே போடான்னு அனுப்புனானே, இதே வார்த்தையை சொன்னாங்க தலைவர்கள், அங்க இருந்த தலைவர்கள். மதராசி நாயை அடிச்சு வெளியே பார்த்துட்டான்னா அன்னைக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சான்னு கேட்கறாங்க. இது யதார்த்தத்துல மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழல். இத இன்னைக்கு நீங்க திமுக இதை பேசியதான்னா திமுகவா பேசியத? இது எல்லா மாநிலத்திலும் எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா ட்ரம்ப் வந்தேரிலாம் வெளியே போங்கலாம், என்ன சொல்ல முடியும்? அப்ப நீங்க பேசுறது திமுக மேல குற்றச்சாட்டு. நான் சொல்லுவது தலைவர் இன்னைக்கு கொண்டு வந்திருப்பது காலத்தின் கட்டாயம். அதில் அவர் சொல்லி இருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? அந்த நியாயத்திற்கு நீங்கள் பதில் பேசாமல் டைவர்ட் பண்றீங்களா? சகோதரர் அங்க உட்கார்ந்துட்டு அண்ணன் மணியரசன் கேட்கிறார், நீங்க போராட்டினீங்களா? நான் கேட்கிறேன், இத்தனை வருஷமா தமிழ் தேசிய அமைப்புகள் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கிளை அலுவலகங்கள் 19 இருக்கு, நீங்க என்ன சாதிச்சீங்க? மொழிக்கு என்ன சாதிச்சீங்க சொல்லுங்க. தமிழ் தேசிய அமைப்புன்னு உட்கார்ந்துகிட்டு நீங்க சாதிச்ச ஒண்ண சொல்லுங்க. நாங்க சொல்ல முடியும், எங்க மொழிக்கு நாங்க செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தோம், தமிழுக்காக நாங்க இங்க எத்தனை புலவர்களுக்காக நாங்க சிலை அமைச்சிருக்கோம், எத்தனை மொழிக்காக போராடின நமது தியாகிகளாக நாங்க அங்கீகரிச்சிருக்கோம், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம். இந்த மொழியை வளர்ப்பதற்கு திமுக என்னென்ன செய்திருக்குன்னு என்னால பலர சொல்ல முடியும். மணியரசன் அவர்களால் சொல்ல முடியுமா? இந்த இனத்துக்கு இந்த மொழிக்கு உங்க இயக்கத்தால் ஏற்பட்ட ஒரு நன்மை. சும்மா உட்கார்ந்து எங்களை விமர்சனம் பண்றது நீங்க அரசியலை பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு மாநில உரிமை தீக்கொழுந்து எரிகிற போது எரிகிறது. இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தீர்மானம், தீர்மானத்தில் நாம் கேட்டிருப்பது நியாயமா இல்லையா பேசுங்க. அதுக்கப்புறம் திமுக மேல உங்களுக்கு நீங்க அரசியல் விமர்சனங்களை அரசியல் மேடைகள் வைங்க. இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் என்ன கேட்கிறாரு? மருத்துவம், கல்வி, நிதி, பேச்சுரிமை, இந்த உரிமைகளில் வழிபாட்டு உரிமை, இதெல்லாம் எங்களுக்கு இந்த உரிமைகள் வேணும். இன்னைக்கு அது அக்ரெசிவ் ஆயிருக்கு ஒன்றிய அரசு. இது நியாயமா இல்லையா? அவர் கேட்டிருக்க உரிமைகளில் உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா இல்லையா? தத்துவங்கள் இருக்கிறது. அந்த தத்துவங்களில் சிதிலம் அடைந்ததை சரி செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். அவர் சொல்றாரு, சார் அங்க நீட்டு கொண்டு வரும்போது எந்த மாநிலத்திற்கு தேவையில்லையோ அந்த மாநிலம் நீட்டில் சேர வேண்டாம் இருந்தது, மாநிலத்திற்கு உரிமை இருந்தது. உண்டா இல்லையா? ஜிஎஸ்டியில கூட நீங்க தெளிவா எடுத்து படிச்சீங்கன்னா வேணும்னா சேரலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். எதுல சேரணுமோ அதுலதான் சேரணும். இந்த உரிமை எங்களுக்கு இருந்தது. இந்த உரிமை எல்லாம் இல்லாமல் காங்கிரஸ் கொண்டு வந்தது, பிஜேபி போராட. அப்ப இவர் முழுமையாக படிக்கவில்லை. அண்ணன் மணியரசன், இந்த ஜிஎஸ்டிக்கும் காங்கிரஸ் ஜிஎஸ்டிக்கும் என்ன வித்தியாசம், அல்லது இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிற நீட்டுக்கும் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை படிக்காமல் அண்ணன் மணியரசன் பேசுகிறாரோ என்று தோன்றுகிறது. சரி, இன்னொரு அமர்வுலையும் விரிவாக பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகள் தொடரும்.